ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி ஸ்பைடர்மேன் நோஆர் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 பிரேக்டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம பென் ரெய்லி எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. நேக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே சில்வர்மேன் கிட்ட லாஸ்ட்டில் கொத்து விட்டு மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்டு போயிடுவார். ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த எபிசோட் பிரேக்டவுன் அப்படி நம்ம பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் ஆக்சுவலி இந்த ஆஃபீஸே வந்து சில்வர்மேன் ஆட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேனட்டை மிரட்டிட்டு அடிச்சு நோக்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ராபியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிண்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு வாரில் எடுத்த ஃபோட்டோகிராஃபை பார்த்துருவார். பார்த்துட்டு இவனை நான் பார்த்தேன் நேற்று, இவங்களாம் ஒரே இடத்துல தான் வந்துட்டு இருக்காங்க, அப்போ இவங்களாம் ஒன்றா சண்டை போட்டவங்களா அப்படின்றத பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ லானி லிங்கான அந்த ஃபோட்டோவில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவங்களாம் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, அப்போ இவங்களை ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியும், நான் கிட்ட போய் இன்னுமே நிறைய கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லானி லிங்கனை தேடி ராபி போயிட்டு இருப்பாரு. இவங்க ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம என்னோட சென்ஸ் திடீர்னு கிக்காது, ஐயோ எவன்டா வந்துகிட்டு இருக்கிறவன் அப்படின்னு மாதிரி அவன் யோசிக்கும் போது பார்த்தா சில்வர்மேனே டேரெக்டாக வந்துகிட்டு இருக்கான் அவன் ஆளுங்களோட. டேய் நீங்கடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இதை இனிஷியலாக அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. பட் நான் உனக்கு வேலை கொடுக்க தான்ப்பா வந்திருக்கேன், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த சரக்கு எக்ஸ்சேஞ்ச் நேற்று போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டு இருக்காங்களே, ஸோ மாட்டி விட்டவன் எவனு கண்டுபிடிக்கணும், ஐ மீன் உள்ளுக்குள்ளேயே ஒரு எலி சுற்றிக்கிட்டு இருக்கான், அந்த எலியை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த விஷயம் ஃப்ளிண்ட் மார்க்கோ இவர் அப்புறம் வின்ஸ்டன் இவங்க 3 பேருக்கு தான் தெரியும். இந்த புஷ் ஷிப்மெண்ட்டை மாட்டி விட்டவன் எவன், இந்த சரக்கு மாற்றத்தை மாட்டி விட்டவன்றதை நீ கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர்மேன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பென் ரெய்லி கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் எனக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பா, நீ காசு கொடுத்தா நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி பென் ரெய்லி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்த காசு கொஞ்சம் அமௌண்ட்டை இனிஷியலாக வாங்கிடுறாரு. வாங்கி அந்த காசை நோட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த காசில் ரெட் கலரில் ஒரு சின்ன டாட் இருந்துகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில்வர்மேன் வந்து இவங்ககிட்ட கொடுக்குற காசு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுருந்துருக்காப்புலங்க. அதே மாதிரி கேட் இவருக்கு கொடுத்த அந்த ஒரு காசையுமே எடுத்து பார்க்கும்போது அதுலேயுமே மார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம சில்வர்மேன் யாருக்கெல்லாம் காசு கொடுக்குறாரு அப்படின்றத ஒரு மார்க்கிங் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி நான் ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட பணம் எங்கே சர்க்குலேட் ஆகுதுன்றதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மனுஷன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு எக்ஸ்சேஞ்சில் ஒரு போலீஸ் ஷூட் அவுட் நடந்திருக்கோல. ஸோ இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் நம்ம போய் நேரில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ பென் ரெய்லி பார்த்தீங்கன்னா அவங்களை நேரில் பார்க்க போயிட்டுருக்காரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு பேர் மாற்றி நிறைய ஐடி கார்டுங்களாம் வச்சுருந்துருப்பாரு. நிறைய ஐடி கார்டு வச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா பேட்னிக் அப்படின்ற ஒரு ஐடி கார்டில் போயிட்டு இருக்காரு. ஆஃபீஸர் பேட்னிக் இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, பேட்மேனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் தெரியுது. என்னமோ விடுங்க. அங்கத்தில் இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துட்டு இருக்கு. என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே மேயர் தான் அனுப்பிச்சி விட்ருக்காரு. ஸோ இந்த சரக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்றத மேயருக்கு தான் யாரோ சொல்லியிருந்திருக்காங்க. மேயருக்கு யார் டேரக்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம மேயர்கிட்ட இவ தான் பார்க்க போயிருப்பா, கேட்டாடி. ஸோ கேட்டாடி பார்க்க போயிருந்திருக்கா, அந்த இடத்துல 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் மூலமாக தான் தெரிய வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கேட்டாடி தான் அப்படின்றத எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பென் ரெய்லி கண்டுபிடிச்சிடறாரு. அது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராபி வந்துட்டு லானியை பார்க்க வந்திருப்பார்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஸ்லம் பீப்புள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடிச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வெளியேற்றிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லானியுமே வந்துடுறான். லானிக்கு இங்கே தான் பவர் ஆக்டிவேட் ஆகுது. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது திடீர்ன்ற மாதிரி. ஸோ இப்போ தான் அவனுக்கு இந்த பவர் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃப்ளிண்ட்டுக்கு பவர் அவேக்கன் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்துறாங்க. இதை மொத்தத்தையுமே நம்ம ராபி ஃபோட்டோ எடுத்து வச்சிடறாரு. எடுத்து அது அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்லையுமே பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாரு. ஸோ இந்த இடத்துல இவ தான் இப்படி பண்ணியிருக்கா, கேட்டாடி இப்படி பண்ணியிருக்கான்றது எப்படியே நம்ம பென் ரெய்லிக்கு தெரிஞ்சிச்சுல. ஸோ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவகிட்ட கொஞ்சம் நேரம் விசாரிச்சுப்பா, அவள் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இவளை ஏதாவது பண்ணி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டாடியை வந்துட்டு நம்ம பென் ரெய்லி கிட்டத்தட்ட லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு அந்த ரூபியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவளை பார்க்கும்போது. ஸோ அதனாலே அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றி விடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா வின்ஸ்டனை இதுக்குள்ளே எப்படியாவது மாட்டி விட பார்க்குறாரு. ஸோ வின்ஸ்டனை பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசை வாங்கிட்டு போயிடுறாரு. வின்ஸ்டனோட காசுலையுமே ஒரு மார்க்கிங் இருக்குது, ஏன்னா இதுவுமே சில்வர்மேனோட காசு தான். ஸோ அந்த ஒரு மார்க்கிங்குமே அவர் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இருடி அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதையுமே நோட் பண்ணி வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் அவரை மாட்டி விட்டுட்டு இருப்பாப்ல. அண்ட் இது எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆடிசனோட ஒய்ஃபை நீ, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீ இந்த ஊரை விட்டு உடனே கிளம்பிடு, மாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாப்ல. நான் ஏன் போனோம், கேட்டாடி தானே அந்த ரேட்டு, அப்போ நான் அதை போய் சில்வர்மேன் கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும்ல, அப்படி நான் இந்த ஊரை விட்டு போனேன்னா எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்போ அவளுக்கு காசு கொடுக்குறமே $1000 கேட்டுக்கிட்டு இருக்கா. $1000 நான் எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சே இருக்கும்போது தான் கரெக்டாக சில்வர்மேனோட இடத்துக்குமே போயிடுறாரு. அந்த இடத்துல சில்வர்மேனையுமே பார்த்து பேசிட்டு வந்து சில்வர்மேனோட காசே ஆட்டையை போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாருங்க. அண்ட் அடுத்து ராபியுமே பார்த்தீங்கன்னா டெய்லி பியூக்கில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு. ஏன்னா ஸ்பைடர் ஃபோட்டோ இல்லாமல் மான்ஸ்டர் ஃபோட்டோலாம் கூட கொடுத்துருக்கா, சூப்பர் அப்பு, இந்த காசு வச்சுக்கோ, உனக்கு இங்கே எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாலும் உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் காசை கொடுத்து விட்டுறாங்க. இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்தா காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பென் ரெய்லி வந்து ஒரு சின்ன பையன் இருந்திருப்பாள். அந்த சின்ன பையனையே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னை மாதிரி நடிக்க வச்சுட்டு வந்துடுவார். நடிக்க வச்சுட்டு அந்த இடத்துல போய் டேரெக்டாக
சில்வர்மேனோட இடத்துக்கு டேரெக்டாக இவர் திருடுறதுக்கே போயிடுவாங்க. ஸ்பைடர்மேனை திருடனாவும் ஆக்கி விட்டாங்க. அதான் நான் சொன்னேன், இந்த பென்ரெய்லியோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃப்ரீடம் இருக்குது, இவன் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சில்வர்மேனோட இடத்துக்கு போய் அந்த இடத்துலேருந்துமே பார்த்தீங்கன்னா காசு ஒரு $1000 எப்படியோ ஆட்டையை போட்டு வந்துடுவார். அண்ட் அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவரோட ஸ்பைடர் சென்ஸையுமே யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. டேர்டெவில் பார்ன் அகைனில் பார்த்துருப்பீங்களா, லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரேடார் சென்ஸ் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு சீனாக தான் ஞாபகப்படுத்துச்சு. ஸ்பைடர் சென்ஸ் யூஸ் பண்ணி அந்த லாக் ஓப்பன் பண்ணிடுவார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர் சென்ஸ் பீட்டர் பார்க்கரோட அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சென்ஸ் பயங்கர அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த லாக்கை சேஃப் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல எப்படியே பார்த்தீங்கன்னா $1000 காசுமே அது மட்டும் இல்லாமல் வின்ஸ்டனோட காசில் எந்த இடத்துல மார்க்கிங் பண்ணியிருந்தாரோ அதே மார்க்கிங்கை இந்த நோட்லேயுமே பண்ணி வச்சிடறாப்புல. இதை வச்சு அவனை மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இதே காசை ஆடிசனோட அந்த ஒய்ஃப் கிட்டேயுமே கொடுத்து விட்டுருவாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஃப்ளின்ட் மார்க்கை வந்து எகைன் கேட்டை மீட் பண்ண வந்துருப்பான். அவன் அப்படி இருக்கும்போது மான்ஸ்டராக நான் மான்ஸ்டராக மாறிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பார்க்க வேணாம், என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான். அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் எல்லாமே போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி வந்திருக்குங்க. இது நான் கொடுத்த நியூஸே கிடையாது, மொத்தமாக அவனுங்க மாற்றி எழுதியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ராபி அந்த இடத்துல செம்ம காண்டாவார். ஸோ இவர் கொடுத்த ஒரு நியூஸை அப்படியே அவனுங்க மாற்றி திருச்சி எழுதியிருக்கானுங்க அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு. அண்ட் இதே சமயத்தில் நம்ம மேயருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேயருமே நம்ம பென்ரெய்லியை மீட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாருங்க. மேயருமே பென்ரெய்லியை மீட் பண்ணி நான் ஸ்பைடரை பார்க்கணும், எலெக்ஷன் வேறு வரப்போது, க்ரைம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு, ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பைடரை மீட் பண்ணி இதை எப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் அப்படிமானே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேயர் என்ன பண்ணுறான்னா ஸ்பைடரை தான் கூட வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஸ்பைடர் என் கூட தான் இருக்காரு, இந்த சிட்டியை என்னால் தான் பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மேயர் பொசிஷனுக்காக ஸ்பைடர் யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பென்ரெய்லியுமே அதை பார்த்துட்டு அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேட்டு ஊரை விட்டு கிளம்புறா அப்படின்றதுமே அவருக்கு தெரிய வந்திருக்கு. நீ இந்த இடத்த விட்டு போனாலே எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வின்ஸ்டனுமே அந்த இடத்துல வந்துடுறான். 2 பேரையும் கையும் களவுமாக பிடிச்சிட்றான், இங்கே தூக்கி கூட்டிகிட்டு போயிடுறான். எங்கே கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தா சில்வர்மேன் இருக்கிற இடத்துக்கு. பார்த்தா அந்த இடத்துல 2 குழி தோண்டி வச்சுருந்துருக்காங்க. யாருடா குழி தோண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா இதே இடத்துல ஆடிசனோட ஒய்ஃபையுமே பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவள் சொல்லி தான் உங்களை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல கேட்டாடி தான் அப்படி பண்ணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த காசு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த $1000 கொடுக்கும்போது அந்த $1000 வின்ஸ்டனுக்கு கொடுத்த அதே காசுலேருந்து மார்க்கிங் இருக்குது. இதை பார்த்து சில்வர்மேன் புரிஞ்சு போச்சுடா டே நீ தான்டா அவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த இடத்துல வின்ஸ்டனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டி விட்டுறாரு. வின்ஸ்டனை மாட்டி விட்டு மட்டும் இல்லாமல் பட்டுன்னு சுட்டு கொன்றுவாருங்க. ஏன்னா இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் லாயலாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் நம்ம சில்வர்மேனுக்கு. அதெல்லாம் கண்டுக்காமல் பொசுக்குன்னு இந்த மாதிரி மாட்டின உடனே போட்டு தள்ளிட்டாப்புல. பென்ரெய்லியை புத்திசாலின்னு நினைக்கிறதா இந்த வில்ல சில்வர்மேனை முட்டாப்பைன்னு நினைக்கிறதா அப்படின்றது தெரியல. இதை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு குழி வெட்ட தெரியுமாடா அப்படின்னு பென்ரெய்லியை பார்த்து கேட்டு அடுத்த 2வது புல்லட்டை சுடுவான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த எபிசோடோட பிரேக் டவுனில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய். Bring him from the yard.